ஹாய் எஸ் புதுவில் இருக்கேன். ஏன்டா ரொம்ப நாள் வீடியோ போடணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அமெரிக்கா போயிட்டோம். அமெரிக்கான்னு சொல்ல நம்ப மாட்டீங்க, சரி உண்மையாக சொல்கிறேன். கொஞ்சம் ஹெவி ஃபீவர் எக்ஸாமு அதெல்லாம் நடுவில் வந்துச்சு. இப்போ கூட நான் எக்ஸாம் டைமில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து ஐ ஆம் த ப்ரோ பிளேயர், ஆங்கிரி ப்ரோ பிளேயர். சரி அதெல்லாம் விடுங்க. இப்போ என்னன்னா ஷேடோ ஃபைட் 2 தான் ஆட போகிறோம். இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது, நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைகர் கா ஹுக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது என்ன ஸ்டோரினா, இந்த கேம்னா நானும் ஆடுவேன், எங்கள் அம்மா ஃபோனில் ஆடினே இருப்பேன், டிலீட் பண்ணினே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வெறியாயிடுச்சு, அதனால் ஷேடோ ஃபைட்டே விட்டேன். இப்போ வந்து இந்த ஏன் வந்திருக்கேன்னா, என் டேப்பில் இந்த கேமை நான் வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா விடோ வரைக்கும் வந்துட்டேன். இதில் வந்து மொத்தம் 6 பாஸோ 7 பாஸோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லிங்க்ஸு, ஹெர்மிட்டு, புட்சரு, வேஸ்ப்பு, விடோ, அப்புறம் ஷோகன் 6 இருக்காங்க. இந்த ஷோகன்லாம் முடிச்சுட்டு அப்புறம் டைட்டான முடிக்கணும், அதுதான் கேமு. வாங்க வீடியோலாம் போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சென்சை. ஆக்சுவலி இதுக்கு தனியாக ஒரு ஸ்டோரியே இருக்குது. இது வந்து நான் இந்த கேமை வந்து சூப்பராக விளாடுவேன். நான் வந்து ஒரு ஆடியே ஸ்கில் ஆகிட்டேன். நான் எத்தனை வாட்டி ஆடுறது இந்த கேமை, நான் ரொம்ப பயங்கரமாக ஆடுவேன். இப்போ கெஞ்சி நாட்டு வருவான் பாருங்களேன், வருவானா வரான் தானே? அப்பா வந்துட்டாங்க. நான் விட எதனா அப்டேட்டில் தூக்கிட்டானுங்களான்னு நினச்சேன். நிறைய அப்டேட் வந்துச்சு நடுவில். ஓகே, இப்போ நம்ம கெஞ்சியை வந்து கஞ்சி மாதிரி புரிய போகிறோம். வாங்க டேய், வாடா டேய். யாருக்கிட்ட இப்போ நான் எப்படி ஆடுறேன்னு மட்டும் பாருங்க. டேடி அசிங்க பார்த்தாது இருறா டேய். இப்போ தானே நானே டேய் இருறா, கொஞ்சம் இருறா எப்பா சாமி. இப்போ தான் நானே சொன்னேன், நான் எவ்வளோ பெரிய ஆளு, நான் எப்படி ஆடுவேன். அதுக்குள்ளேயே அசிங்க பத்திரிடாச்சு. கொஞ்ச நேரம் அச்சிக்கிறேங்கிறான்டா. ஒரு வாயை பேத்து விட்டான், மூக்கை வச்சு விட்டான், கழுத்து திருப்பி விட்டான். டேய் இருறா கொஞ்ச நேரம். ஏங்க என் மண்டையில் பார்த்தீங்களா கொண்டை. இது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும், என்னடா ஃபுல்லாக ஷேடோவாக இருக்கேன். நான் என்னை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, பின்னாடி ஒரு கொண்ட மாதிரி தூங்கின்னு இருக்குல்ல, அதுதான் நான். ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய வெப்பன்ஸு, ஆர்மரி எல்லாம் வரும், ஜாலியாக விளாட்லாம். ஸோ நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன் கேஸ். ஆக்சுவலி நான் வந்து ஒரு பாக்ஸர். என்னடா சொல்கிற பாக்ஸர்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் அடிக்க ரெடியா. எங்கள் நஜத்தில் இல்லைங்க, கேம்லங்க. நீங்கள் வேறையாங்க டே இருறா கொண்டாரும். இவன் வேறு அச்சுனே இருக்கிறானே டேய். இந்த பாரு, என் லிமிட்டை தாண்டிட்டேன்னு வச்சுக்கோ, காட்டு மிராண்டி மாதிரி அடிப்பேன். டே சொன்னால் கேளுடா, சொன்னால் கேட்டுக்கோ. இப்போ சொல்லிட்டேன், நான் இப்போயே வார்னிங் கொடுத்துறேன். சொன்னால் கேளு, சொன்னால் கேளுறா. ஏங்க இதுக்கு மேலே முடியாதுங்க. டேய் நான் எத்தனை வாட்டி பார்க்குறது. இப்போ காஜிலா மாதிரி அடிக்கிறேன். ஏய் நான் யார் தெரியுமா, தர்ஷித். என்னடா சித்துறா டேய், அட பாவி. சரி என்ன பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கோளாறாக இப்போ வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து போயிட்டு வெப்பன் வாங்க சொல்லுவானுங்களே. ஓகே, இதோ இதாங்க லிங்க்ஸு. இதில் வந்து மொத்தம் அவங்களுக்கு ஒரு 5 பாடி கார்டு இருப்பானுங்க. அவங்கள முடிச்சுட்டு லிங்க்ஸை முடிக்கல. ஃபஸ்ட்டு வந்து ஷின்னு வருவான்னு நினைக்கிறேன். இல்லை அதையும் அப்டேட்டில் தூக்கிட்டிங்களா? இல்லைங்க, ஷின்னு, பிரிக்கு, நீடில், கோஸ்ட்டு, டேண்டின்னு ஒருத்தர் வருவான். டேண்டி வந்து நம்ம தாண்டி போனால் தான் லிங்க்ஸை வந்து நம்ம அடிக்க முடியும். Who's the slowly one before me? How wasting my time? சரி நீ ஃபஸ்ட்டு போடா. உங்கள் ஆக்சுவலி என்ன சொல்கிறேன்னா, டேய் நீ யாரோ கோமாளி, உங்களோட சண்டை போட்டு எனக்கு ஏதோ பிரயோஜனம் இல்லை. நீ என்ன பண்ணுற, என் அடியால் ஒருத்தர் வீக்கான ஒருத்தர் இருக்கான், அவனை முதல்ல அடிக்க பாருங்க. சின்ன அனுப்பிச்சி விட்றேன். டேய் நான் இப்போ பாடுறா சின்ன பன்னு மாதிரி சாப்பிட போகிறேன். வாடா டேய், நீயா நான் பார்த்துக்கலாம்டா. சின்ன வருவான், பிரிக்கு, நீடில், கோஸ்ட்டு, அப்புறம் டேண்டின்னு நினைக்கிறேன். ஏய் சின்ன உன்னை பன்னு மாதிரி ஆகிறேன் போடுறேன். வாடா டே டேடி இருறா. ஐயோ நம்மளும் பண்ணு டேடி. எம்மா இவன் யாரா கோமாளி. டேய் இருறா கொண்டாடுறோம். அங்கே பாருங்கள் காம்போ அடாப்ட். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெம்மு கொடுப்பாங்க. ஆக்சுவலி இது வந்து டாப் அப் பண்ணின்னு வச்சுக்கோங்க, பவராக அடிச்சிடலாம். டே அதை போடாங்க இதை வாங்க, அந்த மாதிரி அன்லிமிட்டடாக அடிச்சிடலாம். ஆனால் ஸ்கில் இஸ் த பெஸ்ட்டுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் ஆடுறதாங்க நல்லாயிருக்கும். டே இருறா, இவன் என்னடா இவன் தாவி தாவி அடிக்கிறான். ஏங்க இவன் வந்து குரங்கு மாதிரி அடிக்கிறான். அதே மாதிரி அவன் மண்டையும் அப்படி தாங்க இது பார்க்க. ஏன்னா எலுமிச்சை பழத்தை ஏற்றிட்டு வந்த மாதிரி இது. ஓகே நாய்ஸ். இப்போ வந்து அது பேர் என்னது, இது இந்த லீடர் ஆஃப், ஐயோ படிக்கவே இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டாங்க தெரியாமல். ஆக்ட் 1 ஹீரோ ரீபான், அதாவது ஹீரோ பிறகுறான், திரும்ப பிறகுறான் அப்படின்னு அர்த்தம். எனக்கே தெரில. சரி விடுங்க, அதெல்லாம் பார்த்து விடுங்க. இப்போ எதாவது டவுன்லோட் பண்ணணுமா, இருங்க வந்துடுறேன். ஓகே, இப்போ வந்து வெறித்தனமாக நான் வந்து ஆக்சுவலி நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த வந்து நான் ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட், ஐ மீன் ஒரு பாஸ் ஆஃப் த ஷேடோ ஃபைட். அதெல்லாம் விடுங்க. இப்போ வந்து நம்ம என்ன வளர்றேன்னு
நான் வந்து கேம் பிளே இனிமேல் எப்படி போட போகிறேன்னா, இது ஒன்று தான் பார்ட் 2. ஆக்சுவலி நிறைய இருக்கும். இதே நீங்கள் பார்ட்டாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க 100 பாட்டு மேலே போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இது மட்டும் பார்ட் 1 போட்டு மீதில் எப்படி போட போகிறேன், ஒரு வீடியோவில் இந்த டோர்னமெண்ட்டு டியூல்ஸு சேலஞ்சுலாம் இருக்கும், அதெல்லாம் போட மாட்டேன். ஒரு மேட்ச் ஆடுறோன்னா அதை பாருங்கள். இப்போ பாருங்கள் சைடில் டோர்னமெண்ட்டு இருக்கும் பாருங்கள். இருக்கா இல்லை ஐயோ இருங்க, அது நானே சொல்லிடுறேன். ஏன்னா தெரியாமல் இது பண்ணுறேன் நானே. இருங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்து நான் சொல்கிறேன் பாருங்க. டோர்னமெண்ட்டுன்னு இருக்கும், அதெல்லாம் போட போகிறதில்ல. ஆனால் இந்த பார்ட் 1 மட்டும் இது போட போகிறோம். இருங்க காட்டுறேன் ஒரே நிமிஷம். பார்ட் 1 வந்து இதெல்லாம் போட போகிறோம். நம்ம அடுத்த பார்ட்லேருந்து எப்படி போட போகிறோன்னா, அடுத்த பார்ட்டில் இனிமேட்லேருந்து எப்படி போட போகிறோன்னா, ஒரு மேட்ச் ஆடுனா அதில் டோர்னமெண்ட்லாம் காட்ட மாட்டேன். அவனோட அந்த இப்போ லிங்க்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனோட பாடி கார்டு, அப்புறம் வந்து அவன் பாஸ் ஃபைட், அவ்வளோதான். இது ஒரே வீடியோவில் முடிச்சிடுவேன். அப்படி போனால் ஒரு 6 பார்ட் கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன் ஷோகன் வரைக்குமே. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் வந்துட்டு மங்கி அப்படின்னு ஒரு குரங்கு பையன் இருக்கான். ஏங்க இதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஆக்சுவலாக லிங்க்ஸ்லாம் முடிச்சிட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ நான் வீடியோ வந்து முக்கிட்டு இருக்கேன். கடிமுள்ளங்க கஷ்டமாக இருக்குதுங்க. ஒரு வெப்பன் வரும், அதில் சும்மா பாகுபலி யூஸ் பண்ணுற வெப்பன் மாதிரி இருக்கும். பார்த்து டேமேஜ் செமையாக போவான், ஆனால் அடித்தா தானே டேமேஜ் போகிறதுக்குன்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக அடிக்கும் அந்த வெப்பனு, வெறியாகவும். ஆனால் பார்க்கறதுக்கு பாகுபலி வெப்பன் மாதிரியே இருக்கும். ஓகே, இந்த மங்கியை வந்து ஒரு ரவுண்டு போட்டாச்சு. மங்கி இப்போ இங்கே பாரு. ஆக்சுவலி என்ன நியாயம்னா, மங்கி எப்படி வந்து சண்டை போடும்? நீ என்னத்துக்கு சண்டை போடுற? ஓரமாக ஒரு மரத்தில் உட்காந்தோமா, மாங்காய் கொயாக்கை எடுத்து குறித்து வச்சுட்டு போனோமான்னு இருக்கணும். சும்மா வந்து என்னடா என்ன போட்டு அடிக்குது பாருங்க, பேருக்கு ஏற்ற மாதிரி மங்கி மாதிரி அடிக்குது பாருங்க. இப்போ தாவி எகிர்றான், ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகல. பிகாஸ் ஐ எம் அ ப்ரோ பிளேயர். ஓகே, வேறு ஒன்று 40,000 சி 40,000 ரூபாய் 40 50 50 குத்துறானுங்க. இப்போ போயிட்டு எதனா வாங்க முடியுமாண்ணா? ஓகே, இதில் வந்து மேன் சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க யாருன்னா பிளாக் ஸ்மித்தா அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்னென்னா வெப்பன்ஸ்லாம் செஞ்சு தருவாங்க. வெப்பனு ஐயோ மறந்து போச்சு. வெப்பனு அப்புறம் ஆர்மரு அதெல்லாம் செஞ்சு தருவாங்க. இப்போ வந்து இந்த த்ரோயிங் பிளேடு மேஜிக்லாம் இருக்கும். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், உங்களுக்கு நான் வந்து நீங்கள் கொஞ்சம் நான் சொல்ல மாட்டேருக்கேன். ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன்ஸில் போய் நான் பார்த்துருப்பேன். அந்த வெப்பன் ஓப்பன் பண்ணும்போது அப்போ என்னன்னா லிங்க்ஸ் இருக்காங்களா, இவனை அடித்தா நம்மளுக்கு வந்து டேகர், அதாவது வந்து இது கிடைக்கும். அதை பாருங்கள் சைடில் பிளேடு மாதிரி இருக்கா, ஹெல்மெட் பக்கத்தில் அந்த பிளேடுக்கு அதுதான் பிளேடு. லிங்க்ஸ் அடிச்சாதான் அது பக்கத்தில் மேஜிக் மாதிரி ஒரு சிம்பிள், அது பக்கத்தில் ஒரு க்ரீடோ மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து ஹெர்மிட் அடிச்சா அன்லாக் ஆகும். ஏன்னா ஹெர்மிட் அது சாதாரண இல்லை, அவன் கொஞ்சம் கஷ்டம்தான். இவளா ஏங்க இவ பேர் தானுங்க. இவன் வந்து எப்படி அடிப்பானா, இவளை வந்து ஈஸியில் போட்டுடலாம், நார்மலில் போட்டுடலாம், ஆனால் வந்து ஹார்டில் வந்து போட்டுடலாம், ஈஸியாக வந்து அடிச்சிடலாம் அவளை. ஆனால் என்ன பிரச்சனைனா, அவள் ஒரு அடி அடித்தாலே அரை எழுத்து 3/4 எழுத்து குறைஞ்சிடும். இப்போ நான் நல்லா அடிக்கிறேன்னா அவளுக்கு ஹெல்த்து நல்லா போதா? இருங்க அவன் அடிப்பாளான்னு தெரியலையே. என்னடா ஹெல்த்தே குறையில எனக்கு. நம்ம ப்ரோ பிளேயருங்க, நம்மளுக்கு ஹெல்த்து அங்கே பாருங்க செம்மட்டி வாங்குறா. தான் யோசிக்கிறா, இவன் யாரா கோமாளி, இவங்கிட்ட வந்து மாட்டிட்டுமே. அதுதான் சொல்கிறது, என்ன மாதிரி ஒரு ப்ரோ பிளேயர்கிட்ட வச்சுக்கூடாது. நான் அடித்தா 1.5 ஐயோ டைலாக் மறந்து போச்சுங்க. இருங்க, நான் வாங்கியாச்சா 1.5 டைம் வெயிட்ரா. எப்படி இப்போ பாருங்கள் உழுவும் பாருங்க, செம்மட்டி உழுவும். தானுக்கு பார்த்துட்டே இருங்க. என்னடா தப்பிச்சிட்டாங்க. நான் எப்படி சூப்பராக ஆடுறேனா இல்லை மொக்கையாக ஆடுறேனான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே பாருங்க முடிஞ்சிச்சு தாங்க கதை. நம்ம வந்து ஒரு ஆன்டி இண்டியன் ப்ரோ பிளேயர், ஆன்டி இண்டியன். சரி விடுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து வழக்கம் போல் ஒரே வீடியோவில் முடிச்சிடுவோம். ஒரே வீடியோவில் ஒரு பாஸ் ஃபைட், செகண்ட் வீடியோவில் ஒரு பாஸ் ஃபைட். எங்கள் ஜஸ்ட் இருங்க, நம்ம ஃபோட்டோ பார்த்தோன்னே சொல்லிட்டேங்க. எனக்கு எல்லார் பேரும் ஞாபகம் இருக்குது. ஜஸ்டருக்கு அப்புறம் யார் வருவான்னு யோசிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், அப்படியே சண்டை போட்டுன்னு. ஏங்க இவனும் கொஞ்சம் டேஞ்சரஸ். எப்பா அங்கே பாருங்கள், ஒரே அடி தான் ஆச்சா மண்டையில், 3/4 எழுத்து குறைஞ்சி போச்சு. டே விட்டு போய் 30 ரூபாய் கொஞ்சம் ஜெயிச்சிடும் போலே. அந்த விடாத அந்த காட்டுப்பூச்சி பூட்டிடா. ஏங்க இவன் பார்க்க லைட்டாக ஜோக்கர் மாதிரி இருக்காங்க. எனக்கு என்னன்னு தெரில, ஜஸ்டர் அப்படின்ற பேர் கேட்டாலே ஜோக்கர் மூஞ்சி தான் வருது ஞாபகமா. ஐயோ தப்பிச்சிட்டானே. கிளிக்குடி அடி தூக்கு வெலாசு. என்னடா அவன் மாட்டவே மாட்டேங்கிறான். ஏய் ரொம்ப மூக்கிலே விட்டாங்க கத்தி எடுத்து. ஐயோ மூக்கு போச்சு. உன்னால் இப்போ மூக்கு ஆப்ரேஷன் பண்ணோம், 10,000 ரூபாய் ஆகும். வேணாம்
2,00,000 இல்லை ஏற்றி கேட்போமா? ஜஸ்ட்டு 1 கோடி தான் தந்துடுவியா? ஐயோ ஏதோ 1 கோடியே போனா அடிச்சுப்பேன் அந்த மாதிரி இருக்கும் போலையே. சரி விடுங்க, நம்ம வந்து பார்த்துப்போம். இவ்வளோ வேறு அடிக்கிறதுக்கு வெறுப்பாக இருக்குது. போடு அஷாங்க செம்ம அடிங்க. போடு வேறு லெவலில் அடித்தோம். கடைசியாக அந்த மண்டையில் ஊஞ்சி அதை ரீவைண்ட் பண்ணி பாருங்க, செம்ம அடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பாஸ் ஃபைட். பாய்.